அவர் வந்து சும்மா சிம்பிளாலாம் சொல்லல, ஜுராசிக் பார்க் எக்ஸாம்பிளா வந்து எடுத்துட்டு வர்றாரு. ஆமா, அதெல்லாம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது என்னடா 72 நாள்ல எடுத்திருக்கீங்க படத்தை. அந்த படத்தை நீங்க ஸ்கிரிப்ட் லெவல்ல இல்ல கிரியேட்டிவ் லெவல்ல நம்ம அந்த அளவுக்கு பண்றது கிடையாது. அப்போ நம்ம வெறும் சமூக கருத்தை மட்டும் வச்சு டாட்ஸ் பண்ணிட முடியாது. கிடையாதா, பண்ண முடியாதா? எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையிலே ஒரு டைரக்டர் செட்டு பிடிக்காதுன்னு சொல்றாரு முதல்ல இவர்தான் நினைக்கிறேன். யார் பாலாதான்னு சொல்றீங்க? ஆமாமா, கிறிஸ்டோபர் நோலனுக்கும் சிஜிக்கும் ஆகாது. அவர் இப்படிதான் ஃபிளைட் வெடிக்கணும் கொளுத்துறாரு, ஃபிளைட் எடுத்து வெடிக்க வைக்கிறாரு. ஏன்னா இந்த பேரு இந்த பிராண்டை வந்து அவர் ஏர்ன் பண்ணிருக்காரு. வெற்றிமாறன் ஒரு நாள் இழுத்தடிச்சுட்டு பண்றதை வந்து யாரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல. சோசியல் மீடியா முழுக்க வெற்றிமாறன் புழக்கப்பட்டார், தாக்கப்பட்டார் அப்படின்ற நியூஸ்லாம் அதிகமாக போயிட்டு இருந்துச்சு. சரி, என்னதான் காரணம், அப்படி யாரா புலந்தா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ராஜு மேனன் இந்த சாய் வித் சித்ரால ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அதில் ஒரு விஷயம் சொல்றாரு, இந்த மாதிரி வந்து இந்த டிஜிட்டல் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க, படம் முடிஞ்சதுக்கப்புறம் சார் டேட் கிடைக்குமா, வாங்க ஷூட் போகலாம்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கிறாங்க, எத்தனை நாள் தான் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது இது வெற்றிமாறனை தான் அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி சில டாக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. அதுல உள்ள விவாதத்தை தான் வந்து இது பேச போறோம். அது பாத்தியா, இன்டர்வியூ பாத்தியா? இல்ல பார்த்தேன். அவர் வந்து டிஜிட்டல் பொதுவா வந்து அந்த காலத்து ஆட்கள் சினிமாவில் இருந்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, டிஜிட்டலே மொத்தமாவே வந்து கெடுதி அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் அதோட பலன் என்ன, ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்ன அப்படிங்கிறதான் தெரியாம ஆப்வியஸா ஒரு விஷயம் இருக்குன்னா அதுல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், நிறைகளும் இருக்கும் குறைகளும் இருக்கும். ஒரு டெக்னாலஜி வருது அப்படின்னாலே வந்து சில பாசிட்டிவ் சைட் இருக்கும், நெகட்டிவ் சைட் இருக்கும். அதை கரெக்டா ப்ராக்டிக்கலா பேசினவர் வந்து ராஜீவ் மேனன். அதுல உள்ள ப்ரோஸையும் சொன்னாரு, கான்ஸையும் சொன்னாரு. அவரோட ஆரம்ப காலத்துல இருந்து இந்த ஆட் ஷூட் நடக்கும்போது ஃபிலிம்ல தான் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் டிஜிட்டலும் பண்ணியிருக்கிறாரு. அதனால இந்த ரெண்டு டெக்னாலஜி அவர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் அவருக்கு தெரியும். அது சொன்னாரு. ஆனா அவர் வெற்றிமாறன் தான் சொன்னாரா அப்படிங்கிறத பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச அவர் வெற்றிமாறன் மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணல. அவருக்கு பொதுவா சொன்னாரு, இந்த ஜென்ரேஷன் வந்து இதை எவ்வளவு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்க, எவ்வளவு லேசியா இருக்காங்க இந்த விஷயத்துல அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அது வந்து ரீசெண்டா அவர் வந்து விடுதலையில தானே ஒர்க் பண்ணிருக்காரு, அதனால அப்படி எடுத்துக்கிட்டாங்க, வெற்றிமாறன் தான் சொல்றாரு அப்படின்ட்டு. இல்ல, அதை சோசியல் மீடியா என்ஜாய் பண்றது இருக்குல்ல, அவ்வளவுதான். வெற்றிமாறன் அடிச்சிட்டாரு, தோல்விமாறன் ஆயிட்டாரு. அதை என்ஜாய் பண்றது வந்து தப்பு. அப்படி அவர் இன்னும் தப்பான படத்தை நம்ம கொடுத்துடல, அப்படி இன்னும் டைமை வேஸ்ட் பண்ணலை. அவ்வளோ நாட்கள் எடுத்தாலுமே அது அத்தனையும் நமக்கு தேவையான சில கருத்துக்கள் தானே தவிர ஏதோ கமர்ஷியல் படத்துக்கு இப்படி திருப்பி ரீஷூட் போய் எடுத்துட்டு வந்து கொடுத்த படம் கிடையாது. அதனால அப்படி அதை என்ஜாய் பண்றது வந்து தப்பு அப்படின்ற மாதிரி. இல்லை, நீங்கள் கமர்ஷியல் படமாக இருக்கட்டும் எந்த படமாக இருக்கட்டும், ஒரு படம் வந்து நீங்கள் எந்த சமூக கருத்து சொன்னீங்கனாலும் அவர் வந்து சும்மா சிம்பிளாலாம் சொல்லல, ஜுராசிக் பார்க் எக்ஸாம்பிளாக வந்து எடுத்துட்டு வர்றாரு. ஆமாம், அதெல்லாம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது என்னடா 72 நாள் எடுத்திருக்கீங்க படத்தை, அந்த படத்தை அப்படின்ற. அப்படி பண்ணும்போது நீங்கள் வந்து அது கூட போட்டி போடும்போது நீங்கள் ஸ்கிரிப்ட் லெவலில் இல்லை கிரியேட்டிவ் லெவலில் நம்ம அந்த அளவுக்கு பண்ணுறது கிடையாது. அப்போ நம்ம வெறும் சமூக கருத்தை மட்டும் வச்சு டாட்ஸ் பண்ணிட முடியாது. கிடையாதா, பண்ண முடியாதா? பண்ண முடியாது, பட்ஜெட் இஷ்யூ இருக்கு, எல்லாமே இருக்கு. இல்ல பண்றதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்களா? இல்ல, 72 நாள்ல ஜுராசிக் பார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா எவ்வளவு பொருட்செலவு ஏற்பட்டிருக்கும், எவ்வளவு அமௌண்ட் வந்து அந்த காலத்திலேயே தான் நான் சொல்றேன். அந்த காலத்தோட நிலைமை தான் நம்ம இப்போ இருந்து இருக்கிற வளர்ச்சி மாதிரி நம்ம கம்பேர் பண்ணிக்கிறோம்ல. அவங்க அப்ப பண்ணாதான் நம்ம இப்பயே பண்றோன்ற மாதிரி தான் கம்பேரிசன் போயிட்டு இருக்கு. அப்ப இருக்கிற பொருட்செலவு இன்னும் அதிகமா தான் இருந்திருக்கும். ஏன்னா நிறைய அந்த சிஜி இதெல்லாம் இல்லாம நிறைய செட்டு போட்டு எடுத்திருப்பாங்க. அப்ப அதிக பொருட்செலவு இருந்திருக்கும். அதனாலதான் சொல்றேன், அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்திருக்கிறாங்க அப்படின்ட்டு. இல்ல, நம்ம இப்ப வெற்றிமாறன் இல்ல, யாரா இருந்தாலும் ஒரு படம் வந்து ரொம்ப நாட்கள் எடுக்கிறாங்கன்னா அந்த படம் வந்து மக்கள் வந்து உடனே இது வந்து என்ன சொல்றது, கிடப்புல இருந்து அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணப்பட்டது இல்ல வந்து ரொம்ப நாளா வந்து ப்ரொடக்ஷன்ல இருக்குன்னுலாம் பார்க்க மாட்டாங்க. ரொம்ப நாளா ஒரு படம் வருதுனாலே அந்த படம் மேல ஹைப் இல்லாட்டினாலும் லைக் அந்த படம் பார்க்கணும் தோன்றதுக்கான ஒரு இதை என்னவா இருக்கும்னா, ஒரு கியூரியாசிட்டி என்னவா இருக்கும்னா, கலாய்க்கிறதுக்காச்சு போவாங்க, என்ன இருக்கு இதுல, அதுதான் போய் பார்த்துட்டு இதுக்கான எத்தனை வருஷம் எடுத்தீங்க அப்படின்னு போய் கேட்கறதுக்கானே போவாங்க. இப்ப மதகஜராஜா படம் வந்து என்ன இருக்குங்கிறத மக்களுக்கு எல்லாம் ஆல்ரெடி ஒரு ஐடியா தெரியும். அப்படிங்கிறப்போ அந்த படத்துக்கான ஹைப் என்னங்கிறதுனா 10 வருஷம் ஆச்சு, என்னதான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். இப்ப அது வெற்றிமாறன் மட்டும் அதுல எக்ஸப்ஷன் சொல்ல முடியாதுல்ல. இத்தனை வருஷம் பண்றாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு இது இருக்கும், ஹைப் இல்லாட்டாலும் ஒரு கியூரியாசிட்டி வரும். அப்போது போய் பார்க்கும்போது அது டிசப்பாயிண்ட் ஆச்சுன்னா வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஆக்சுவலாக இந்த நம்பர் ஆஃப் டேஸா எடுக்கிறது அப்படின்றது வந்து மைனஸ் தான். விஷனரியாவே அதில் பிரச்சனை இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா என்ன எழுதி இருக்குமோ அதை நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. எழுதி அடிக்கிறது, அப்புறம் வந்து அங்கே போகணுன்னு நமக்கு ஒன்று தோன்றது அப்படின்ற போது நாட்கள் கூட தான் செய்யும். அப்புறம் வந்து ஆர்டிஸ்டோட டேட் மிஸ் ஆகும். அப்போ ப்ரொடக்ஷனாகவே அங்கே ஒரு கொலாப்ஸ் நடக்குது இல்லை, அதனாலதான் இந்த மைனஸா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வெற்றிமாறன் பத்தி தான் அவர் சொன்னாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா இன்னொன்னு, இதை வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு சாதகமா அவர் பேசுறாரு நம்ம எடுத்துக்குவோம் ராஜீவ் மேனன்.
அதனால யார் அஃபெக்ட் ஆகுறது? ஒரு 100 பேர் ஒர்க் பண்றாங்கன்னா அவங்க எல்லாம் வந்து வேற வேலைகள்லாம் இருக்கு. அதான் எல்லாருக்குமே தானே அஃபெக்ட் ஆகுது. இப்போ டைரக்டரோட அந்த ரைட்டிங்ல அங்கேயே முழுசா இதை மட்டும் தான் நம்ம எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனை வராதுல்ல. இப்போ நிறைய வீடியோலாம் நம்ம பார்த்துருப்போம், டைரக்டர் மைண்ட்லேயே எடிட் பண்ணி எடுக்கிற ஷார்ட்ஸ், எக்ஸ்பெக்ட் எஃபெக்ட்ஸ் அவரோட வீடியோலாம் சொல்லியிருப்பாரு. சங்கரோட அந்த சிவாஜி படத்தெல்லாம் இங்கே கட்டுனா இங்கே கட்டு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஷாட்டோ இல்லை அதுக்கு முன்னாடி எடுக்கிறதோ கிடையாது. அந்த டேக் ஓகேனா அந்த டேக் ஓகே, அவ்வளோதான். அப்போ அந்த எடிட்டடோட பண்ணும்போது உங்களுக்கு நம்பர் ஆஃப் டேஸோ இல்லை அதுக்கு அடுத்து போகிற ஷூட் பிளானும் இருக்காதுல்ல. இல்ல இதுல வந்து பாலா வந்து இப்ப ரீசெண்ட் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காருல்ல, அதுல பரத்வாஜ் ரங்கன்ட்டே அவர்கிட்ட சொல்லியிருப்பாரு, நான் வந்து ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்குன்னு அது மட்டும் தான் எடுப்பேன், எடிட்லாம் நான் அதெல்லாம் மைண்டில் வச்சு தான் நான் எழுதுவேன், கதையை எழுதுவேன், டியூரேஷன்ல முதற்கொண்டு இத்தனை ரீல் வரும் எல்லாமே நான் முடிவு பண்ணிடுவேன், அதை தாண்டி போறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாரு. அதான் அந்த 2.5 மணி நேரம் எழுதியிருக்கேன் அப்படின்னா அந்த 2.5 மணி நேரம் தான் ஃபுட்டேஜா வரப்போகுதுன்றத மைண்ட்லேயே வச்சுட்டு போறாருன்றது நல்லது. பழைய டேரக்டர்ஸ்க்குலாம் வந்து இந்த சென்ஸ் இருக்கும், ஏன்னா வந்து அவங்களுக்கு அந்த ஃபிலிம்ங்கிறது செலவாகும் அப்படிங்கிறப்போ அந்த சென்ஸ் இருந்துச்சு. இப்போ வர டேரக்டர்ஸ்க்கு வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை அப்படின்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. அது கைண்ட் ஆஃப் ட்ரூன்னு நினைக்கிறேன். பாலா வந்து ஒரு விஷயம் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நம்ம இவ்வளோதான் பிளான் பண்ணி எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம அதில் இம்ப்ரோவைஸ் பண்ணுற எதுவும் பண்ணி கெடுக்காம இருந்தாலே போதும், நமக்கே வந்து ஒரு மனசாபத்தை உருவாக்கிறோங்க. நம்ம 6 மணி நேரத்துக்கு எழுதி எடுத்து 3 மணி நேரத்தை வெட்டி தூக்கி போட வேண்டியதாக இருக்குது, எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லுவாரு. அது லாஜிக்காக இருந்தது. ஏன்னா நம்ம பல இன்டர்வியூஸில் வந்து இவ்வளோ ஃபுட்டேஜ் நாங்கள் வச்சுருக்கோம் எடிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு இது தோணுதில்ல, இல்லைப்பா எடுத்துட்டாங்களேப்பா அப்படின்ட்டு. அது எவ்வளோ வேஸ்டடாக இருக்கும் அப்படின்றது வந்து இவர் இன்டர்வியூ பார்க்கும்போது தெரிஞ்சுது. இன்னொன்று சொல்லியிருந்தாரு, எனக்கு செட்டு பிடிக்காது அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையிலே ஒரு டைரக்டர் செட்டு பிடிக்காதுன்னு சொல்றாரு முதல்ல இவர் தான் நினைக்கிறேன். யார் பாலா தானே சொல்றீங்க? ஆமாம்மா, ராஜு மேனன் பாலான்னு பேசுறதுனால அவனுக்கு குழப்புது. பாலா அவரோட இன்டர்வியூல வந்து சொல்லியிருப்பார், எனக்கு செட்டே பிடிக்காது. அப்புறம் அவரும் கேட்பார், இந்த நான்கடவுள்ள அந்த சர்ச்சு அந்த விஷயங்கள்லாம் அதெல்லாம் ரியல் அப்படின்னு தான் சொல்லும்போது ரைட்டு பரவாயில்ல எடுத்துருக்குறாங்க அப்படின்ட்டு. ஜெயில் கூட அங்கே ரியல் இதுலேயே எடுத்துருக்குறாங்க. கிறிஸ்டோபர் நோலனுக்கும் சிஜிக்கும் ஆகாது, அவர் இப்படிதான் ஃப்ளைட்டை வெடிக்கணும் கொளுத்துறாங்க, ஃப்ளைட் எடுத்து அப்படின்றாரு. இப்போ அந்த மாதிரி வந்து பாலாவுக்கும் செட் ஆகும். ஒரு சில டேரக்டர்ஸுக்கு வந்து பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது எதில் வேணாலும் அவங்க ஓகேனா, லைக் சில பேர் வந்து சிஜியில் ரொம்ப பயங்கரமாக பண்ணுவாங்க. ஜேம்ஸ் கேமரூன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா விளாடுவாப்புல, அவரோட கிரவுண்ட் வந்து சிஜி தான். சில பேருக்கு வந்து அது ரியலாக இருக்காது, ப்ராக்டிக்கலாக இருக்காது, லைக் அது ஒரு செயற்கையாக தெரியும் சில பேர் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அது ஒருத்தரோட ஐடியாலஜி பொறுத்து. இப்போ வெற்றிமாறன் மேட்ருக்கு வந்தோம்னா, இப்போ இவர் ப்ரொடியூசருக்கு வந்து சாதமாக பேசுறாரு, ஆனால் இந்த ப்ரொடியூசரும் வந்து எனக்கு இதனால நஷ்டமாயிருச்சு அப்படின்னா இவர் சொல்லல. ஏன்னா இந்த பேர் இந்த பிராண்டை வந்து அவர் ஏர்ன் பண்ணியிருக்காரு வெற்றிமாறன். அவ்வளோ நாள் இழுத்தடிச்சுட்டு பண்ணுறதை வந்து யாரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல. ஆஸ் லாங் அஸ் ப்ரொடியூசருக்கு வந்து அது ஓகேங்கிறப்போ அதில் வெளியாட்கள் நம்ம சொல்றது. பட் விடுதலைக்கு அப்படி ஒரு விஷயம் தேவைப்படும். ஏன்னா அது ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியும் கலந்து அவரோட விஷனரியா அதை அவர் கொடுக்க போறாரு அப்படின்ற போது அப்ப அதை கொஞ்சம் யோசிச்சு தான் எடுக்க வேண்டியது இருக்கு. ஸ்கிரிப்டா சில விஷயங்கள் இருந்தாலும் டயலாக்ஸா லொகேஷனா அப்படி பல விஷயங்கள் தேடி போகும்போது அந்த டைம் தேவைப்படும். ஏன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காட்டுக்குள்ளேயே ஷூட் பண்றாங்க அப்படின்ற போது சில விஷயங்கள் நடக்கலாம். இல்லை விடுதலையா இருந்தாலும் சரி, எந்த கதையா இருந்தாலும் சரி, இது வந்து கரெக்டான அவரே ஒத்துக்கிட்டுறாரு. வெற்றிமாறன் வந்து இது ஹெல்தியான இது கிடையாது, இந்த என்னோட ஒர்க்கிங் ஸ்டைல் வந்து ஃபாலோ பண்ணாதீங்கன்னு பல இன்டர்வியூ பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. விடுதலையா இருந்தாலும் எந்த படமா இருந்தாலும் இதை வந்து நம்ம ஒரு எக்ஸ்கியூஸா எடுத்துக்க முடியாது. லைக் இஃப் என்ன சொல்றது, ஒரு ப்ரொடியூசர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா, ஒருவேளை இவர் ஒரு வெற்றிகரமான ஒரு டைரக்டர், இவருக்கு என்ன நம்ம செலவு பண்ணாலும் அதுக்கான ரிட்டர்ன்ஸ் வந்துடும் நினைச்சு கூட அந்த ப்ரொடியூசர் பண்ணிருக்கலாம். ஆனா ஒரு புது டைரக்டர் போறாரு, இந்த மாதிரியான மேக்கிங் வச்சிருக்காரு அப்படின்ற போது அன்னைக்கே வாசல் இதை வெற்றிமாறனால ஏத்துக்கிறோம். லைக் இப்போவுமே சொல்றேன், இதை வந்து ஒரு ப்ரொடியூசர் கம்ப்ளைண்ட் பண்ணாலுமே நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, ஓகேவா? பட் இதை வந்து கம்ப்ளைண்ட் கூட பண்ணல. ஆனா இது ஏன் ஹெல்தியான நீங்க சொல்றீங்க அந்த கதைக்கு தேவைப்படுதுன்னு, அதை வந்து எப்பவுமே ஸ்கிரிப்ட் வேலை ரைட்டிங் வேலை முடிச்சுட்டு தான் நம்ம போகணும். ஒரு எல்லாரும் சொல்றதை தான் முடிச்சுட்டு பாலா வந்து கொடுக்காத யதார்த்தமான ஸ்டோரி அவர் சொல்றாருல, எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த இடத்துல இம்ப்ரோவைஸ் பண்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரி அமையாது. இப்போ வெற்றிமாறனாக கூட இருக்கட்டும், அவர் வந்து ஒரு எல்ரட் குமார் கூட பண்றதுனால அப்படி இருக்கு. வேற ஒரு ப்ரொடியூசர் வந்து இன்னும் கொஞ்சம் கடுமையாக கூட இருந்துக்கலாம். ஏன்னா ராஜு மேனனே ரீஷூட் போயிருக்கிறார். ரீஷூட் அப்படின்னா மொத்தமா ஒரு செகண்ட் ஆஃப் அப்படின்றது கிடையாது. நமக்கு அங்க இருக்கும்போது அந்த எமோஷனல் ஒர்க்கா இருக்கும். பட் எடிட் டேபிள்ல போடும்போது ஒர்க்கா இருக்காது, வசனங்கள் தப்பா இருந்திருக்கும். அப்ப வந்து ரீசர்ச் பண்றது அதுக்கெல்லாம் 1.5 மாசம் வெயிட் பண்ணிலாம் எடுத்துருக்காரு ராஜு மேனன். கண்டுகொண்டேன் இல்லை, அந்த கிளைமேக்ஸ் சீன்ஸ்ல வந்து மம்முட்டியை வச்சு எடுக்கும்போது அதெல்லாம் 1.5 மாசம் கழிச்சு எடுத்துருக்காரு. பட் என்டையர் ஷூட்டையே ஒரு செகண்ட் ஆஃப் எடுத்துட்டு சார் செகண்ட் ஆஃப் பிடிக்கல வாங்க போகலாம் அப்படின்றது தான் அவருக்கு இதாக இருக்கு. நான் இன்னொரு இதில் முரண்படுறேன். என்ன அப்படின்னா, நான் சார் எங்கள் கூடயே ட்ராவல் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது வந்து என்ன நாங்கள் என்ன ஸ்லேவா அப்படின்ற மாதிரி விஷயம் கேட்குறாரு. அது ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் இன்னொரு பக்கம் சில கதைகளுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணி தான் ஆகணும் ஆக்டரா. ஏன் அப்படின்னா அப்படி ட்ராவல் பண்ணனால தான் பாகுபலியில் வந்து பிரபாஸ்
ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ட் 1 பார்ட் 2 ஃபுல்லாவே அதை டிராவல் இவங்க பண்ணிருக்காரு. பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிச்சீங்கன்னா பாகுபலியில பிரபாஸ் லீட் அவர் பண்ணலாம், சைடு ரோலுக்கு வருது. அப்படி பார்த்தோம்னா அப்ப மொத்த கதை அப்படின்ற போது எல்லாருமே முக்கியமான பாயிண்ட் தான். அப்படி நம்ம வந்து பிரிச்சோம்னா அப்ப ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட நாங்க ஏன் வரணுன்ற மாதிரி கேட்கலாம். அப்பெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. அதுதான் சொல்றேன், ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்டர்ஸ் தான் எல்லாருமேன்ற போது சில கதைகளுக்கு அந்த டிராவல் அந்த பார்ட் 1 பார்ட் 2 அதுவும் ஒரு முக்கியமான கதைக்களம் அப்படின்ற போது அந்த லீடு வேணும். ட்ரிபிள் ஆரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து இங்கேயே நம்ம படங்கள் சொல்லலாம், யாஷ், கேஜிஎஃப், இப்படி பல படங்கள் இருக்கும்போது இந்த படத்துக்கும் டிராவல் பண்ணணும். இது எந்த அளவுக்கு டிஸ்அட்வான்டேஜா நீ சொல்றது ஒரு வகையில ஏற்புடையதுனால ஒரு வகையில வந்து அவங்க டெடிக்கேட்டா இருக்கேன்னு சொல்லி விஷாலுக்கு வந்து அந்த அவனிமென்ட்ல பண்ணது இப்போ வர பிரச்சனை சொல்றாங்க. அட்டகத்தை தினேஷ் குக்கு வந்து நம்ம எல்லாம் செலிப்ரேட் பண்றோம், அந்த படம் பண்றதுக்கு இப்போ வரையும் ரிக்ரெட் பண்ற அப்படிமா சொல்றாரு. ஆமா, அந்த கண்ணு இதெல்லாம் பண்ணி அவ்வளோலாம் பண்ண வேணாம் அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கான லிமிட்ஸும் இருக்கு, அதையும் புரிஞ்சுக்கணும் நம்ம. அது ஆக்டர்ஸ் எடுக்கிற முடிவு தானே. ஆமா, அதான் சொல்றேன், லைக் நம்ம இருக்கணும்னு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுல்ல. இருக்கணும்னு அவர் சொல்ற மாதிரி அது டிராவல் பண்ணுங்கன்ட்டு அவர் ஸ்லேவரி மாதிரி நடத்தக்கூடாது. இல்ல, டிராவல் பண்ணுங்கன்றது வேற, டிராவலோட சேர்த்து எல்லாமே பண்ணுங்கன்றது வேற இல்ல. அவங்க சொல்றது இந்த கதையை புரிஞ்சுக்கங்க, அவர் அதான் மீன் பண்றாரு. நான் சொல்றது அந்த கதையை புரிஞ்சுக்க, அவர் அப்படி மீன் பண்ணியிருக்கிறாரு. நான் சொல்றது வந்து அந்த கதையை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் டிராவல் பண்ணி ஆகணும். ஏன்னா விடுதலை மலைன்ற கதை வந்து ஒரு சமூகம் சார்ந்தது, ஒரு அரசியல் சார்ந்தது அப்படின்ற போது நீங்க அதை மனப்பாடம் பண்ணி மட்டும் அந்த டைலாக்ஸ் ஒப்பிச்சிங்கன்னா நமக்கே அது கனெக்ட் ஆகாது. ஒரு அதிகார விதத்துல இருக்காருன்ற போது சரி இப்படிதான் பேசுவாங்களா, நான் வந்து மனப்பாடம் மட்டும் வந்து பேசிடுறேன் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, ஏன் அவங்க அப்படி பேசுறாங்கன்றது ஒண்ணுமே புரியாம நீங்க பேசும்போது இங்க நிறைய பேருக்கு அந்த வரலாறு தெரிஞ்சிருக்கலாம், அந்த கேரக்டரோட கனெக்ட் ஆகும்போது அந்த டைலாக் பேசும்போது ஒட்டாது. அப்ப நீங்க ஃபுல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த டிராவலோட அந்த கதைகள் பேசும்போது தான் புரியும். நீங்க கமர்ஷியல் படங்களுக்கோ இல்ல ஒரு வழக்கமா பேசக்கூடிய ஒரு வில்லன்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க அது பேசிக்கலாம். பட் ஒரு கதை, ஒரு கேரக்டர் அப்படின்ற போது முன்னாடி பின்னாடி, அதுவும் ரியல் லைஃப் சில கேரக்டர்ஸ் அப்படின்ற போது தெரிஞ்சுக்கணும் என்ன நடந்திருக்கு, இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றதை புரிஞ்சுக்கணும். அதுதான் டிராவல்ன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த கதையோட லைஃப் அதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அவர் டிராவல் பண்ணுறதை தவிர சார் நான் இப்போ வீட்டுக்கு போறேன் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறது இல்லை, கூடயே டிராவல் பண்ணுங்கன்றது. அந்த கதையில அந்த படத்துக்கானியான டிராவல் தான் நான் அந்த டிராவல்ல வந்து இவர் வந்து ஒரு டேட் கொடுத்துருப்பாரு, இவ்வளவுதான் என்னால கொடுக்க முடியும்னு கொடுத்துருப்பாரு. அதை தாண்டி இது ப்ரீச் பண்றது வாங்க டிராவல் பண்ணிட்டே இரு, 100 நாள் தாண்டி சவா டிராவல் பண்ணிட்டே இருக்கணும் இல்ல. அது அவங்க சொல்றது, டிசிஷன் உங்க கையில தான், பண்றதும் பண்ணாததும் உங்க இஷ்டம். எப்படி பாதியில பாட்டு அதுக்கப்புறம் டிராவல் பண்ணா நீங்க டாடா பைபன்னு விட்டுருவாங்க. அப்படியாலும் விட்டு போனதா எனக்கு சரித்திரம் இல்ல. சொல்றேன், அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு அதை சொல்றாங்க. ஏன்னா தான் மைண்ட் செட்லேயே ஆக்டர் இருக்கும்னு நினைப்பாங்க. அந்த கதைக்களம் வரும்போது அப்படி ஒரு மைண்ட் செட் இருந்தாதான் உங்களுக்கான அந்த இது என்னால கொண்டு வர முடியும்னு சொல்லும்போது சில ஒத்துழைப்பு கொடுக்குற ஆக்டர்ஸ் என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன்ல முடிச்சிருக்கு. இந்த டிராவலுக்கு எல்லாம் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன்ல முடிகிற வேலை, ஓகேவா? இதை ஷூட்டிங் போய்கிட்டு நம்ம டேட் எல்லாம் தாண்டி போயிட்டு அது பண்ற வேலையே கிடையாது. இதை வந்து நாமளா அவர் காமனா எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு நம்பி நான் சொல்றேன், அவ்வளவுதான். இது வெற்றிமாறன் இல்லை, லைக் வெற்றிமாறனுக்கு அந்த ஒரு இது இருக்கு, ஒரு பிராண்ட் இருக்கு. இதுவும் நான் வெற்றிமாறன்னு சொல்லல, பொதுவா இந்த மாதிரியான கதைகளுக்கு அந்த டிராவல்ன்றது தேவைப்படும்ன்றது நான் சொல்றேன், அவ்வளவுதான். வெற்றிமாறனை காப்பாற்றணுன்றதுக்கு பேசல. இல்ல, ஆனா நீ சொல்றது என்னன்னா யாரா வெற்றிமாறனாவே இருந்தாலும் இதெல்லாம் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லயே பண்ற வேலை, ஓகேவா? இது வந்து ஷூட் போவேல பண்ண முடியாது. லைக் அந்த ஸ்கிரிப்ட கொடுத்து அவங்கள புரிய வைக்கிறது ப்ரீ ப்ரொடக்ஷன்ல பண்ணிருக்க வேண்டிய வேலை. இப்போ வந்து கராத்தே கிட் அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அதுல கராத்தேவே தெரியாதவங்களை வந்து ட்ரெயின் பண்ணி அடுத்து ஒரு படம் நடிக்க வைக்கணும், அது ப்ரீ ப்ரொடக்ஷன்ல பண்ணிருக்க வேண்டிய வேலை. அவங்களுக்கு அதை ட்ரெயின் பண்ணிட்டு நீங்க வாங்க படம் எடுத்துட்டு கையில கற்றுக் கொடுக்குறேன் அப்படிலாம் பண்ணக்கூடாது. அது ப்ரொடக்ஷன் டைமும் இன்னும் அதிகப்படுத்தும் தான், ஓகேவா? இதான் அந்த எக்ஸாம்பிளா நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த விவாதத்துல எது சரி தப்புன்றது விளங்கியிருக்குமான்னு கேட்டா தெரியல. பட் நிறைய பாயிண்ட்ஸா நம்ம பேசியிருக்கோம், அது என்ன சரி தப்பு அப்படின்றத அவங்க எடுத்துக்கங்க. தம்ப்நெயில பாட்டு வந்து சும்மா கமெண்ட்ல திட்டுறாங்க, திட்டுங்க. தம்ப்நெயில் அப்படின்றது வந்து அட்ராக்ட் பண்றதுக்கு, பட் உண்மையான இன்ஃபர்மேஷன்ஸ் வீடியோல தான் இருக்கும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல பிடிச்சி சந்திக்கிறோம். கேட்டா